வரப்போற பேராபத்துக்கு இப்பவே ரெடியாகுங்க. உலக வானிலை அமைப்பு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரப்பூர்வ ரெட் அலர்ட் தான் இந்த எச்சரிக்கை. இப்ப அடிக்கிற வெயிலுக்கே நாக்கு தள்ளுதுன்னு புலம்பிட்டு இருக்கும். இது சும்மா ட்ரெய்லர் தான்மா. மெயின் பிக்சர் இனிமே தான் வரப்போகுதுன்னு புது பரபரப்பையும் கிளப்பி இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வர ஜூன் முதல் ஆகஸ்டுக்குள்ள உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய எல் நினோ காலநிலை மாற்றம் உருவாகிறது 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு, அது வர நவம்பர் வரை நீடிக்க 90% வாய்ப்பு இருக்குன்னு துல்லியமா கணிச்சு அறிக்கையை ரிலீஸ் பண்ணி இருக்கு உலக வானிலை அமைப்பு. 2 முதல் 7 வருஷத்துக்கு ஒரு முறை எல் நினோ வரது வழக்கம்தான். ஆனா இந்த முறை வரக்கூடிய எல் நினோ சாதாரணமானதா இருக்காது. மிக தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தீவிர வெப்ப அலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெருவெள்ளமும் தாக்குமா. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பு வெப்பமடையக்கூடிய நிகழ்வுதான் இந்த எல் நினோ. ஆனா இப்போ பசிபிக் கடலுக்கு அடியில வெப்பநிலை வழக்கத்தை விட 6 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகி ஒரு மிகப்பெரிய வெப்ப குவியல் மாதிரி அங்க உருவாகுதாம். ஏற்கனவே கொதிச்சிட்டு இருக்கிற உலகத்துல இந்த எல் நினோ எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அமைய போகுதுன்னு, இதோட பாதிப்புகள் எல்லைகளை கடந்து அதிவேகமா தாக்க போகுதுன்னு ஐநாவும் எச்சரிச்சிருக்கு. El Niño conditions will pour fuel on the fire of a warming world. தெற்காசிய காலநிலை அமைப்புகளோட அதிகாரப்பூர்வ கணிப்புப்படி இந்த தீவிர எல் நினோ தாக்கத்தால இந்த முறை நம்ம இந்தியாவுல பருவமழை வழக்கத்தை விட கணிசமா குறைய போகுது. வறட்சி, நிலத்தடி நீர் பற்றாக்குறை, கடுமையான வெப்ப அலைகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமடையலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முறையான திட்டமிடலும் மட்டும்தான் இப்போதைக்கு மனித உயிர்களையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும்னு உலக வானிலை அமைப்பு அட்வைஸும் கொடுத்திருக்கு.